அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் உத்தேச பட்டியல் 1. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு கூட்டணியை உறுதி செய்துவிட்டது. அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, அமமுக, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் இந்த கூட்டணியில் ஓபிஎஸ் அணி, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வர தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அமமுக ஏற்கனவே கூட்டணியை உறுதி செய்துவிட்டது. ஓபிஎஸ் இதுவரையிலும் அமைதியாக இருந்து வருகிறார். ஓபிஎஸ்ஸின் விருப்பம் என்னவென்றால் அவர் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் என்பதுதான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக மறுத்து வருகிறார். ஓபிஎஸ்ஸை ஒருபோதும் கட்சியில் இணைக்க மாட்டோம் என்று. அப்படியென்றால் ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை தொடங்க வேண்டியதுதான். ஓபிஎஸ் ஏற்கனவே எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பதை பதிவு செய்து வைத்துள்ளார். அந்த கட்சியின் அடிப்படையில் அவர் சுயேட்சையாக போட்டியிடலாம். ஏற்கனவே அவர் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு பலாப்பழம் சின்னத்தில் 2வது இடத்தை பெற்றுள்ளார். எனவே அவர் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இடம்பெறுவாரா என்பது தற்பொழுது வரையிலும் பூடகமாக இருந்து வருகிறது. இதேபோன்று தேமுதிக தரப்பு திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட திமுகவோடு தான் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த இரு கட்சிகளினுடைய நிலை என்னவென்று தெரியவில்லை. தற்பொழுது இந்த இரு கட்சிகளும் தங்களது முடிவை அறிவிக்கவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தங்களது சித்திரை முழுநிலவு திருவிழாவிற்கான மாநாட்டு பணிகளை தொடர்ந்து செய்து வருவதால் அவர்கள் கூட்டணி குறித்த எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இது முடிந்த பின்பு அவர்கள் அறிவிப்பார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது. தற்பொழுது அதிமுக கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தங்களுக்கு 40 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய அடிப்படையில் தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட விருப்பமான தொகுதிகள் எவை என்பதை உத்தேச தொகுதிகளாக ஏற்கனவே அறிவித்துவிட்டோம். தற்பொழுது வடக்கு மற்றும் டெல்டா பகுதிகளில் போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய உத்தேச வேட்பாளர்கள் யார் என்பதை நாம் காணலாம். திருவள்ளுவர் மாவட்டத்தில் திருவள்ளுவர் தொகுதி பாலகணபதி, சென்னையில் துறைமுகம், 1000 விளக்கு, மயிலாப்பூர் போன்ற தொகுதிகளில் துறைமுகம் தொகுதியில் மனோஜ் பி செல்வம், 1000 விளக்கு தொகுதியில் நடிகை குஷ்பு, மயிலாப்பூர் தொகுதியில் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரும் தெலுங்கானா மாநில ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன், செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தொகுதியில் அலெக்ஸ் சுதாகர், வேலூர் மாவட்டத்தில் வேலூர், குடியாத்தம் என்ற 2 தொகுதிகளை கேட்டுப்பெறும் என கூறப்படுகிறது. வேலூர் தொகுதியில் புதிய நீதி கட்சியின் தலைவரான திரு ஏசி சண்முகம், இவர் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. குடியாத்தம் தொகுதி ஜே மனோகர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தளி, ஓசூர் என்ற 2 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும். அதில் ஓசூர் தொகுதியில் நரசிம்மன் அவர்கள் போட்டியிடுகிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை, ஆரணி என்ற 2 தொகுதிகளை பெறுகிறார்கள். திருவண்ணாமலையில் அஸ்வத்தாமன் அவர்களும், ஆரணி தொகுதியில் ஜீவானந்தம் அவர்களும் போட்டியிடுவார்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர் தொகுதி, இதில் கலிவர்தன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தில் KV ராமலிங்கம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மொடாக்குறிச்சி தொகுதியில் சரஸ்வதி அவர்களும், ஈரோடு கிழக்கு தொகுதியில் SM செந்தில், திருப்பூர் கிழக்கு முருகானந்தம், உதகமண்டலம் போஜராஜன், கோயம்புத்தூர் தெற்கு வானதி சீனிவாசன், சிங்காநல்லூர் அண்ணாமலை, கிணத்துக்கடவு வசந்தராஜன், பழனி கனகராஜ் என்ற 21 வேட்பாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலாக தற்பொழுது வரையிலும் கிடைத்துள்ளது. இந்த வேட்பாளர்களில் ஒரு சிலர் மாற்றப்படலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. மேலும் இந்த தொகுதிகளில் கூட மாற்றம் இருக்கலாம். கொங்கு மற்றும் வட தமிழகத்தினுடைய வேட்பாளர் பட்டியல் இவை. நன்றி.